10ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட வீராணம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரியை தன்னகத்தை பெற்றுள்ள சட்டமன்ற தொகுதிதான் காட்டுமன்னார் கோவில். இந்த தொகுதி மக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு கடந்த 4 ஆண்டுகளில் ஏராளமான நலம் பயக்கும் முக்கிய திட்டங்களையும் நல உதவிகளையும் வழங்கியுள்ளது நமது திராவிட மாடல் அரசு. மகளிரின் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டு வரும் வகையில் 57,719 குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மேலும் 1.64 கோடி மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் கட்டணமில்லா பேருந்து பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5,377 பயனாளிகளுக்கு ரூபாய் 27.96 கோடி மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. உங்களிடம் ஸ்டாலின் திட்ட முகாமின் மூலம் 37 முகாம்கள் நடத்தப்பட்டு 22,069 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். ரூபாய் 3.63 கோடி மதிப்பீட்டில் காட்டுமன்னார் கோவில் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆய்வக கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 4 கோடி மதிப்பில் ஸ்ரீமுஷ்ணம் குமராட்சி சார் பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. நோய் நொடியின்றி மக்களை காக்கும் வகையில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் கருப்பூர் துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. கொள்ளிடம் இடதுகரையில் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரூபாய் 19.05 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஓமாம்புலியூர் கிராமம் வடக்கு ராஜர் வாய்க்கால் இடதுகரையில் ரூபாய் 10 கோடி மதிப்பில் பாதுகாப்பு தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. கண்டமங்கலம் கிராமம் அருகே வெண்ணாங்குழி ஓடையில் ரூபாய் 6 கோடி மதிப்பில் வெள்ளத்தடுப்பு ஒழுங்கியம் கட்டப்பட்டுள்ளது. குஞ்சமேடு கிராமத்தில் கொள்ளிடம் வடக்கராஜன் வாய்க்கால் இடதுகரையில் ரூபாய் 5 கோடி மதிப்பில் பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. 135.15 கிலோமீட்டர் நீளத்திற்கு 54 சாலை பணிகள் ரூபாய் 115.74 கோடி மதிப்பில் நடந்த நிலையில் 45 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ரூபாய் 3.94 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் 37.69 கோடி மதிப்பில் நடந்த 54 பணிகளில் 47 முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் வீரபாளையம் மற்றும் குமராட்சி ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 569 குடியிருப்புகளில் உள்ள 2,18,169 மக்களுக்கு நாள் ஒன்றிற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 55,060 லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது. ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் லால்பேட்டையில் அரசு மீன்விதை வங்கி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கல்வியை கடைக்கோடிக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் குமராட்சி பகுதியில் ரூபாய் 7.97 கோடி மதிப்பில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3 கோடி மதிப்பில் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் புதிய சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. இவை மட்டுமின்றி 16,000க்கும் அதிகமான திட்டப்பணிகளை ரூபாய் 2,496 கோடி மதிப்பில் நிறைவேற்றி தந்துள்ளது நமது திராவிட மாடல் அரசு. இதுபோன்ற நல்ல பல திட்டங்களை வழங்கும் அரசு ஆட்சி அடுத்து வரப்போகும் திராவிட மாடல் 2.0விலும் தொடரப்போகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நடந்து வருவது நடுநாயக விடியல் ஆட்சி, நடக்கப் போவதும் விடுவதந்த நல்லாட்சி.